சின்ன வயசில் என்னோட ஆங்கில சார் காட்டின ஒரு கூர்ப்பு படம், அதாவது இனிவரும் காலங்களில் மனுஷன் எப்படி கூர்ப்படைய போகிறான்னு சொல்லி அதில் காட்டப்பட்ட படம் மனிதன் உடம்பு அவயவங்கள் சின்னனாகி கொண்டு போகிறதாகவும் மூளை பெருத்து கொண்டு போகிறதாகவும் தான் அதில் படம் வரையப்பட்டிருந்தது. அப்படித்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அல்லது ஆட்களுக்கு ஏற்படுற மாற்றங்களை பார்த்தா அது மாறி இருக்கு. அதாவது மூளை சின்னனாகி கொண்டு போகுது, தலை சின்னனாகி கொண்டு போகுது, உடம்பு பெருத்து கொண்டு போகுது. இப்படித்தான் கூடுதலான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கு இந்த உலகத்தில். அதுவும் இந்த ஏஐ வந்த பிறகு அது நடக்கும்ன்றது 100% உறுதியான மாதிரி தான் இருக்கு. அவங்களுடைய ஸ்கில்லை விட்டுட்டாங்க, யோசிக்கிறத விட்டுட்டாங்க, அவங்களோட தொழிலை இழக்க போகிறாங்க. இதனால் நான் ஏஐக்கு எதிராக சொல்ல வரையில்லை. முக்கியமாக எங்களோட குழந்தைகளுக்கு இந்த ஏஐயை கொடுக்குறத தவிர்க்கணும். எங்களோட மூளை நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ற தன்மை இருக்குது. அதாவது நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மூளைக்கு வேலை கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மூளை வளரும். அதோடைய கனெக்ஷன் ஒவ்வொரு தொடர்போடும் வளர்ந்து மூளையில் நிறைய கனெக்ஷன் உருவாகி மூளை நன்றாக வேலை செய்கிறதுக்கு அது உதவி செய்யும். எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ண தொடங்கினா இந்த படங்கிறதுக்கு, கட்டுரை வரைகிறதுக்கு, லோகோ வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐயை பயன்படுத்தினா அவங்கள அந்த மூளைக்கான வளர்ச்சி அந்த பகுதிகள் வளராது. மூளை சின்னதான் இருக்கு, மூளை வளர்ச்சி குறையும். அப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தில் வர மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. ஆரம்ப காலத்தில் தொலைக்காட்சி வந்த போதும் எல்லோரும் பயந்து தொலைக்காட்சி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு வீட்டு தொலைக்காட்சி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இணையம் வந்த போது, லேப்டாப் வந்த போது, செல்ஃபோன் வந்த போது எல்லோருடைய ரியாக்ஷனும் இப்படி தான் இருந்தது. ஆனால் அது நடந்து கொண்டு தான் இருக்கு. அது யாராலையும் நிப்பாட்ட முடியலை. அதில் நன்மைகளும் இருக்குது. அது நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதுலாம் அது இந்த விளைவுகளை நாங்கள் அல்லது எங்களுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்றதை தீர்மானிக்கணும். ஒரு அடிஷனல் உதவிக்காக ஏஐ பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் அந்த இடத்துல சம்மந்தப்படாமல் வேறு ஒரு இடத்துல சம்மந்தப்படணுன்றதுக்காண்டி உங்களோட வேலை பழுவை குறைக்கிறதுக்காண்டி பயன்படுத்தலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுடைய சுயமான திறமைகளையோ திறனையோ குறைக்கிற மாதிரி ஏஐ பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு சொன்னால், ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இதை கொடுத்தீங்கன்னா ஏஐ பாட்டு எழுதும். அது யாருக்கு உதவின்னு சொன்னால், பாட்டு எழுத தெரியாதவனுக்கு ஏஐ உதவி செய்யலாம். ஒரு படங்கிற தெரியாதவனுக்கு ஏஐ உதவி செய்யலாம். என்னதான் ஏஐ உருவாக்கினாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட பாடலுக்கும் ஒரு ஏஆர் எழுதப்பட்ட பாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு மனுஷனால் வரையப்பட்ட படத்துக்கும் ஒரு ஏஆர் வரையப்பட்ட படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை, உங்களோட பிள்ளைகளுடைய ஸ்கில்ஸை, பிள்ளைகளை சிந்திக்கும் திறனை இந்த ஏஐ பாவிச்சு குறைக்கிறதுக்கு விட வேண்டாம். ஏஐ பாவிக்காமல் நீங்கள் இந்த தப்பி இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது வளர்ந்து போகிற காலங்களில் ஏஐ இந்த தாக்கம் கட்டாயம் இருக்க போகுது. அதுலேருந்து விடுபட முடியாது. ஆனால் அதை எப்படி எங்கே பாவிக்கணுமன்றதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் தெரிஞ்சு என்னை இப்போ ஒரு புது சிஸ்டம் உங்களுக்கு சமூகத்தில் வந்திருக்கு, மாற்றப்போகுதுன்றது தெரியாது. ஆனால் அதை நாங்கள் ஆரம்பத்திலேயே எப்படி இதுகள் அதில் பாதிப்புகள் வரலாம்னு கண்டறிங்க. அந்த பாதிப்புகள் வராமல் அதை எப்படி நாங்கள் கையாளலாம்ன்றதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்னோம். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு டூலாகத்தான் எங்களுக்கு உதவும். உண்மையாக ஏஐ நாங்கள் ஒரு டூலாக தான் பாவிக்கணும். அதை நாங்கள் நம்பி இருந்து முழு வேலையுமே அதில் ஒப்படைக்கக்கூடாது. படங்குறதுக்கு எப்படி உங்களுக்கு பென்சில் உதவி செய்யுமோ அதே மாதிரி இந்த ஏஐ நீங்கள் ஒரு டூலாக பாவிக்கலாம். ஆனால் முழுசாக அதை நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற மூளையின் அளவு கூட குறைஞ்சி, யோசிக்கிற அளவு, திறன் எல்லாமே குறைவடைஞ்சு போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.